நம்முடைய மேலாள் நீதியரசர் அவர்கள் மிக தெளிவாக உங்கள் மத்தியில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை பற்றி தெளிவாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாத்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்குகின்ற பொறுப்பை நீதிமன்றங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நீதிமன்றங்களை இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை மறைக்கின்ற நிலைக்கு சென்று விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இன்றைக்கு ஏற்பட்டது. அதில் தான் தொடர்ந்து நம்முடைய உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதியரசர் மரியாதைக்குரிய ஜி.ஆர். சுவாமி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய தீர்ப்பில் அவர் சேர்த்து பதிவு செய்து வருகின்றார் என்பது நாம் எல்லாம் அறிவிக்கிறோம். அதில் தான் அண்மையில் நடந்த ஒரு வழக்கில் இஸ்லாம் பீயிங் எ ப்ரோலிட்டைசிங் ரிலிஜன், இஸ்லாம் மதம் மாற்றுகின்ற ஒரு மதம் என்ற ஒரு கடினமான ஒரு கருத்தை அவர் பதிவு செய்தார். இது ஒரு தேவையில்லாத ஒன்று. இஸ்லாமிய மக்களையும் அந்த மத நம்பிக்கையையும் புண்படுத்துகின்ற விதத்தில் இது அமைந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அமைந்திருக்கிறது. அதே போன்று பல்வேறு வழக்குகளில் கிறிஸ்தவ சமூகத்தை இதே போன்று பல்வேறு குறைபாடுகள் கொண்டிருக்கிறார். தற்போது ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அவர்கள் அனுமதி கேட்டு வந்த விண்ணப்பத்தை விசாரிக்கின்ற போது இன்னொரு கருத்தை பதிவு செய்கிறார். அதில் தான் தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் கிறிஸ்தவர் அவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கிறது. இங்க அடிப்படைவாத அமைப்புகள் பலம் பெற்றிருக்கிறதுன்னு சொல்ல, இது எப்படி இதை எடுத்துக்கொள்ளும்? எந்த அடிப்படைவாத அமைப்பு எப்படி பலம் பெற்றதுன்னு கேள்வியா நம்ம அவர் முன்னால் வைத்து அவர்கள் பதவி இருக்கிறார். இன்னைக்கு இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக நாங்கள் கேட்கிறோம், எந்த அடிப்படைவாத அமைப்பும் இங்கு பலம் பெற்றிருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்த முடியுமா என்று நாங்கள் வைக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய பல என்னுடைய சட்டமன்ற சபாநாயகர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், அதே போன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர்களை பற்றியெல்லாம் பல்வேறு கருத்துக்களை அவர் செய்திருக்கின்றார். அதுல கடைசியாக என்ன சொன்னார்னா, since there has been a disruption in the political ecosystem, இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ஒரு சீர்குலைவு ஏற்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தை! ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இந்த பொலிட்டிக்கல் எக்கோசிஸ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இது எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல. அவருடைய கருத்துக்களை உடனடியாக அவர் திரும்பி வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இன்னும் நம்ம பார்த்தோம்னா, நம்ம தொடர்ந்து இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு FCR திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறது. அது முற்றிலும் தேவையற்ற ஒன்று. அதில் அவர்கள் இரண்டு விதமான அணுகுமுறையை வைத்திருக்கிறார்கள். ஒன்று, RSS சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவருடைய FCR உரிமம் என்பது எந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் அப்படியே அது தொடர்வதற்கான வழிமுறையை அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், RSS என்ற அமைப்பை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அதனுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் பகிரங்கமாக பேசுகிறார். அதை பற்றி கேட்க அவர்களுக்கு முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு மதசார்பற்ற அமைப்புகள் அவர்கள் கைவசம் வைத்திருக்கக்கூடிய இந்த FCR உரிமத்தை ரத்து செய்வதில் மிக தீவிரமாக செயல்பட்டு நாடு முழுவதும் 16,000க்கும் மேற்பட்ட அந்த FCR ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில் அவர்கள் பரப்புகிறார்கள். ஏனென்றால் இந்த பணம் அந்த மதங்களை வளர்ப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி அல்ல.
நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆழிப்பேரலை வந்த நேரத்தில், பல்வேறு ஃப்ளட் வந்த நேரத்தில், எர்த்குவேக் வந்த நேரத்தில், அந்த நேரங்கள் எல்லாம் அந்த பணியாற்றிய அமைப்புகள் வந்து எந்த மதத்தையும் பார்த்து, எந்த ஜாதியும் பார்த்து, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் விளிம்பினரில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயன்படுத்த இந்தியாவில் வந்து லட்சக்கணக்கான உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும். இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருக்கோம். அது உலக அளவில் ரோட்டரி இன்டர்நேஷனல் அமைப்பு நம்பராக செயல்படுத்தப்பட்டது. எய்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ், எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் வந்து வெளிநாடு ஸ்பான்சர் ப்ரோக்ராம். பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகள்லாம் கோடான கோடி பணத்தை அதில் எந்த அமைப்பை எடுத்தாலும் விழிப்புணர்வு மக்களை செய்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க சொல்லுகின்ற கருத்து என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. எனவே அரசு அந்த முன்முயற்சியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இப்போ இதுபோன்ற நீதிபதிகள் தொடர்ந்து நீதிமன்றங்களுக்கு சென்று வழிபாட்டு உரிமையை கேட்கின்ற நேரத்தில் வந்து அதை இப்படி இவர்கள் நடத்துவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மாநில அரசு உடனடியாக அதற்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னவென்றால், வழிபாட்டு தலங்கள் வந்து கட்டுமான அனுமதி வழங்குவதில் அந்த பாகுபாடற்ற நடைமுறையை உறுதி செய்ய வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி கேட்கும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என்ற காரணத்தை கூறி மாவட்ட ஆட்சியர்கள் தடையில்லா சார்ந்து வழங்குவதில் என்ஓசி பல நேரங்களில் வந்து அது மறுக்கப்படுகிறது. இது ஒரு சில பக்கத்தில் வந்து எங்கேயும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற நடைமுறை இருக்காது. அதே நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் வழிபாட்டு தலங்கள் அனுமதிக்கு வாங்காமல் நடத்த முடியாது என்கின்ற ஒரு கட்டாயமும் அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது. இந்த நடைமுறை இவர் ஒருதலைபட்சமாக செயல்படுகின்ற காரணத்தினால் அதை மாற்றி கட்டிட விதிமுறைகள் மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பான அனைத்து சட்டப்பூர்வமான நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கின்ற விண்ணப்பங்களுக்கு மத வேறுபாடின்றி சமமான வெளிப்படையான மற்றும் பாகுபாடற்ற முறையில் அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இதில் முன்வைக்கின்றோம். அதேபோல் நம்ம நீதியரசர்கள் கூறியது போன்று ஏற்கனவே ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார்கள். பாராளுமன்ற சபாநாயகரிடத்திலும் நாடாளுமன்ற சபாநாயகரிடத்திலும் மனு அளித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சீஃப் ஜஸ்டிஸ் அவரிடத்திலும் மனு அளித்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு கோரிக்கை இந்த தருணத்தில் வைக்கின்றோம். சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட அவர்கள் உரிமை சார்ந்த வழக்குகளை மேலும் இந்த நீதியரசர் ஜிஆர் சாமிகளுடைய அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்லாமல் மற்ற நீதியரசர்களை வைத்து நடத்துவதற்கு தலைமை நீதியவர்கள் உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை, அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி சென்னையில் வந்து ஒரு கோரிக்கை மாநாடு நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மாநாட்டுக்கு நீங்களும் பொதுமக்களும் இந்த சமூகம் ஒரு மதசார்பற்ற ஒரு ஜனநாயக ஒரு மக்களாட்சி தொடர்கின்ற விதத்தில் அமைவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அனுபவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு 3.5 விழுக்காடு டிசிஎம் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் என்னுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு அரசாணை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே வெளியிடப்பட்டது. இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை. 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகு அப்படியான ஒரு இடஒதுக்கீட்டில் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் அதை அனுபவிக்கலாமா என்பது தொடர்பான பல வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகளில் எனக்கு அருகில் இருக்கக்கூடிய நீதியரசர் ஹரி பரந்தாமன் உள்பட ஆரிஃபா என்ற வழக்கில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பொருந்தும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அது
அது மட்டுமல்ல, கடந்த அக்டோபர் 2025 சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரு நீதியரசர் எம்.எஸ். ரமேஷ் அவர்கள் தலைமையிலான அமர்வு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 3.5 DCM இடஒதுக்கீடு அவர்கள் அனுபவிக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை என்று ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். இப்படியான ஒரு நிலையிலே தான் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கைத்தாருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் சமீர் அஹ்மத் எனக்கு எங்கள் ஊரில் உள்ள வட்டாட்சியர் தாசில்தார் DCM சான்றிதழ் தருவதற்கு மறுக்கிறார், எனவே சான்றிதழ் தருவதற்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று 2022 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது 2026 நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டது போல GR சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான அமர்வு என்ன செய்திருக்க வேண்டும், அந்த வழக்குல பிரேயர் கோரிக்கை எனக்கு வட்டாட்சியர் DCM சான்றிதழ் தர மறுக்கிறார், தருவதற்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டபோது ஒன்று உத்தரவிட்டிருக்க வேண்டும் அல்லது மறுத்திருக்க வேண்டும். ஆனால் பியாண்ட் தி பிரீஃப் என்று சொல்வார்கள். வைக்கப்பட்ட கோரிக்கையை தாண்டி நீதியரசர் சுவாமிநாதன் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க முடியாது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நீதியரசரும் வேளாண் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும் குறிப்பிட்டது போல அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான நச்சு கருத்துக்களை தீர்ப்பாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்கப்படுகிறது. அதனாலதான் அவர் ஒன்று இஸ்லாமிய ப்ரோஸ்பெலைசிங் ரிலிஜன் என்று குறிப்பிடுகிறார். அதே போல இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேரை குறிப்பிட்டு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு சில அடிப்படைவாத அமைப்புகளுக்கு தைரியம் வந்துவிட்டது என்று குறிப்பிடுகிறார். சம்மதமே இல்லாத அவருக்கு இணையான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய சபாநாயகர் JCD பிரபாகர் அவர்கள் பைபிளை விநியோகிக்குவார் என்றெல்லாம் தேவையற்ற ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விவகாரத்துல என்ன செய்ய வேண்டும், தற்போதைய தமிழ்நாடு அரசு விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால், உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறார். இது நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த விஷயத்துல, இந்த விவகாரத்துல எத்தனையோ இளைஞர்கள் இப்போது கூட தமிழ்நாடு அரசு பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்கு ஆசிரியராக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாளர் மூலமாக ஆட்களை எடுப்பதற்கான விளம்பரங்களும் தேர்வுகளும் நடக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு many water would have flown down the river Kuva or Vaigai. எனவே அது வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது. உடனடியாக ஒரு அவசர உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும். உடனடியாக நீதியரசர் GR சுவாமிநாதன் அமர்வு தந்த அந்த தீர்ப்பை நல்லிஃபை செய்யக்கூடிய வகையில நீதியையும் நியாயத்தையும் சமூக நீதியும் நிலைநாட்டக்கூடிய வகையில ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக அடுத்த மாதம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய வரவு செலவு திட்டம், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் போது ஒரு சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்ற வேண்டும். இதன் வழியாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இயலும். இதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேண்டும். ஒன்று, அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான வழிவகையை செய்ய வேண்டும். சமூக நீதியில் அக்கறை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நிச்சயமாக பாஜகவை தவிர அவர்களுக்கு ஒற்றை உறுப்பினர் தான் இருக்கின்றார், அனைவரும் இதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே இதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் சென்னையில வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய மாநாடு, பல நீதியரசர்கள், அதே போல
மூத்த வழக்கறிஞர்கள் பங்கு கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து அந்த மாநாட்டை நடத்தும். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கறிஞராக இருக்கிற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை நடத்திய முறையே நீதிமன்ற மரபுகளுக்கு முரணானது. இந்த வழக்கு இறுதி விசாரணை நடக்கிற போது மனுதாரின் வழக்கறிஞர் மகேஸ்வரன் என்பவர், நான் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்கிறேன், சேஞ்ச் ஆஃப் காலம் கொடுத்துட்டேன் என்று நீதிபதியிடம் சொல்கிறார். 25ஆம் தேதி சேஞ்ச் ஆஃப் காலத்து ஒரு வழக்கறிஞர் கொடுத்து விட்டால் அடுத்து சம்பந்தப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்பி வேறு வழக்கறிஞரை அவர் நியமிக்க வைத்து அதற்கு பிறகுதான் வழக்கு நடத்த வேண்டும். இந்த முறை என்பது நீதித்துறையின் தொடர் மரபு. இதை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பாலாஜி தலைமையிலான அமர்வு மீறியது ஏன் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே 3 மாதங்களுக்கு ஒரு முறை உயர் நீதிமன்றத்தோட அமர்வுகள் மாறுன்றது எல்லாருக்கும் தெரியும். கடந்த 3 மாதங்களாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களோடு இணைந்து இந்த வழக்குகளை விசாரித்து வந்தவர் நீதிபதி பூர்ணிமா. கடைசி ஒர்க்கிங் டே 25ஆம் தேதி, 26ஆம் தேதியிலிருந்து 3 நாட்கள் விடுமுறை, அடுத்த வாரம் என்பது வேறு அமர்வு வருகிறது. அந்த 25ஆம் தேதி நீதிபதி பூர்ணிமா அவர்கள் அன்னைக்கு மட்டும் லீவ் போடுறாங்க. அன்னைக்கு மட்டும் பாலாஜி என்ற ஒரு நீதிபதி அந்த அமர்வுக்குள் வருகிறார். 4 மணிக்கு வழக்கெடுத்து 7 மணிக்கு தீர்ப்பு கொடுக்கிறார்கள். இதை அவசியமாக சக நீதிபதி இந்த தொடர்ச்சியாக இந்த வழக்கை 5-6 முறை விசாரித்த நீதிபதி அன்னைக்கு லீவு போடுற போது ஏன் அவசரமா விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும், 4 மணிக்கு எடுத்து 7 மணிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன என்ற கேள்வி இருக்கிறது. இதையும் நீதிமன்றம் விளக்கவில்லை. ஏனென்றால் திங்கட்கிழமை வந்தா நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனோடு கே ராமகிருஷ்ணன் என்ற நீதிபதி அமர்வுல வராரு. இப்ப இதுக்கு இடையில ஒரு நாள் கேப்ல இந்த தீர்ப்பை சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன, அப்படின்னா அர்ஜென்சி என்ன இருக்கு, இது நாளைக்கே சொல்லலைன்னா பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருக்குதா? எந்த அர்ஜென்சியும் கிடையாது. இரண்டாவது, மிக முக்கியமாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வில் பாலாஜி என்ற நீதிபதி எப்படி வராரு? சீனியாரிட்டி அடிப்படையில் வராரா, இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவர் வராரா, இது எப்படி இந்த போர்ட்போலியோ அலோகேஷன் நடக்குது அப்படின்றது நீண்ட காலமாக வழக்கறிஞர்கள் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். போர்ட்போலியோ அலோகேஷன் குறிப்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு நபர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். மக்கள் எப்படி இது போன்ற வழக்குகள் எல்லாம் குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கு செல்கிறது அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்வியை மக்கள் மட்டும் எழுப்பவில்லை. 2018 உச்ச நீதிமன்றத்தின் 4 நீதிபதிகள் சீனியர் நீதிபதியா இருந்தவங்க வெளியே வந்து நீதிமன்ற நடவடிக்கையின் போது வெளியில வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார்கள். அதிலே குறிப்பிட்ட நீதிபதிக்கு ஒன்றிய அரசின் வழக்குகள் செல்வதை நாங்கள் தடுக்க கோரினோம், தலைமை நீதிபதியிடம் முறையிட்டோம். ஆனால் அவர் கேட்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஜூனியர் நீதிபதிக்கு மட்டும் இந்த வழக்குகளை ஒதுக்குவது தவறு, நீதித்துறையை மக்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கையெழுத்து கும்பிட்டார்கள். அந்த நிலையில் தான் இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளை என்பது இருக்கிறது. தலைமை நீதிபதி அவர்கள் இந்த குறிப்பிட்ட வழக்குகளை எப்படி இந்த நீதிபதிகள் ஒதுக்குகிறார் என்பதற்கான மெக்கானிசம், வெளிப்படைத்தன்மை என்பது ஒண்ணுமே கிடையாது. நீதித்துறை நம்ம சொல்றோம், நீதித்துறையிலிருந்து அரசு நிர்வாகம் வெளிப்படையா இருக்கணும் என்று கோருகிற நீதித்துறை வெளிப்படைத்தன்மையா இருக்கணுமா இல்லையா? மூன்றாவதான விஷயம், இந்த வழக்கிலே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பாலாஜி அமர்வு சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் இங்க வந்து சொன்னாங்க. அது மிக முக்கியமான விஷயம் ஜுடிஷியல் டிசிப்ளின், நீதித்துறை ஒழுங்கு. அதாவது உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகள், உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதி தீர்ப்புக்கு 3 பேர் கட்டுப்படணும், 3 நீதிபதி தீர்ப்புக்கு 2 பேர் கட்டுப்படணும், 2 பேர் தீர்ப்புக்கு 1 கட்டுப்படணும், உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு உயர் நீதிமன்றம் கட்டுப்படணும், உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு மாவட்ட நீதிமன்றம் கட்டுப்பட வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகள் இருக்கிறது. இது மரபு கிடையாது, தீர்ப்பு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது இந்தியாவின் சட்டம். இந்த சட்டத்தை நானும் ஃபாலோ பண்ணோம், பேராசிரியர் ஃபாலோ பண்ணோம், முன்னாள் அமைச்சர் ஃபாலோ பண்ணோம், முன்னாள் நீதிபதியை ஃபாலோ பண்ணோம், இன்னாள் நீதிபதியை ஃபாலோ பண்ணோம், நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஃபாலோ பண்ணோம். ஆனால் தொடர்ச்சியாக ஜுடிஷியல் டிசிப்ளினை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஏன் மீறாரு? 2 நீதிபதிகள், நீதிபதி எம்.எஸ். ரமேஷ் சக்திவேல் தலைமையிலான அமர்வு, கொங்கு வேளாண் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்கிறார்.
அதற்கு பிறகு அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கு பிசிஎம் சர்டிபிகேட் வச்சு விண்ணப்பிக்கிறாங்க. அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு வேலை கொடுக்க சொல்றாங்க. டிஎன்பிஎஸ்சி அப்பீல் போறாங்க. அந்த அப்பீல்ல 2025ல இந்த 2 நீதிபதிகளும் அந்த அரசாணை என்பது புதிதான உரிமை கிடையாது, ஏற்கனவே 1994 சட்டம் 2007 சட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்ட உரிமையை தான் இந்த அரசாணை வெளிப்படுத்துகிறது என்று மிக தெளிவாக இந்த அரசாணை செல்லும், அவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு அவங்க சொன்ன பிறகு இந்த அரசாணை செல்லும் என்று 2 நீதிபதிகள் அதை பரிசீலித்து சொன்ன பிறகு அதை செல்லாது என்று சொல்வதற்கு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.பி. பாலாஜிக்கு எப்படிங்க அதிகாரம் வருது? ஒரு டிவிஷன் பெஞ்ச் சொல்லுச்சுன்னா இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் மாறுபட்ட கருத்துனா சிஜேக்கு ரெஃபர் பண்ணி லார்ஜர் பெஞ்சுக்கு தான் அனுப்பணும். இதான் ஜுடிஷியல் டிசிப்ளின். மற்றவங்க எல்லாம் நீங்க நீதித்துறை தீர்ப்புகள். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர் ஹசினா மேக் ஓவர் அண்ட் ஆரி ஒர்க், ராமநாதபுரம்.